ஓம் சாந்தி 16/7/2024. இனிமையான குழந்தைகளே, நாடகத்தின் உண்மையான ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத, அசையாத, உறுதியான ஒரே நிலையில் இருக்க முடியும். மாயையின் புயல் உங்களை அசைக்க முடியாது. கேள்வி: தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் எப்போதும் காணப்பட வேண்டும்? பதில்: புன்சிரிப்புடன் இருப்பது. தேவதைகளை எப்பொழுதும் புன்சிரித்த நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டுகின்றனர். அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, மகிழ்ச்சியோடு இருங்கள். ஒரு பொழுதும் வருத்தம் அல்லது கோபம் வரக்கூடாது. எப்படி பாபா உங்களுக்கு சரி எது, தவறு எது என்று புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கிறாரோ, பாபா ஒரு பொழுதும் கோபப்படுவது இல்லையோ, வருத்தப்படுவது இல்லையோ, அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட வருத்தம் கொள்ளக்கூடாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். லௌகீக தந்தை இது போல சொல்ல மாட்டார். அவருக்கு 5-7 குழந்தைகள் இருக்கலாம். எங்கோ ஆத்மாக்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரர்கள். அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தந்தை இருப்பார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். அனைவருக்காகவும் சொல்கிறார்கள். யார் வந்தாலும் நாம் எல்லாம் சகோதர சகோதரர்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். நாடகத்தில் அனைவரும் கட்டுண்டு இருக்கிறார்கள். இதை யாரும் அறிய மாட்டார்கள். இதுபோல அறியாமல் இருப்பதும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது என்று எப்போது தந்தை வந்து சொல்கிறார்? கதைகள் முதலியவற்றை கூறும்போது கூறுகிறார்கள், பரமபிதா பரமாத்மா நமக. இப்போது அவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சொல்கிறார்கள், பிரம்மா தேவதை, விஷ்ணு தேவதை, சங்கர் தேவதை என்று. ஆனால் எதையும் புரிந்து கொண்டு சொல்வது இல்லை. பிரம்மாவை உண்மையில் தேவதை என சொல்ல மாட்டார்கள். விஷ்ணு தேவதை என சொல்லப்படுகிறார். பிரம்மாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. விஷ்ணு தேவதை என்பது சரிதான். சங்கருக்கோ எந்த ஒரு பாகமும் இந்த நாடகத்தில் கிடையாது. அவருக்கு வாழ்க்கை வரலாறு இல்லை. சிவபாபாவிற்கு வாழ்க்கை வரலாறு உள்ளது. அவர் தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மையாக ஆக்க வருகிறார். புதிய உலகத்தை உருவாக்க வருகிறார். இப்பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகிறது மற்றும் அனைத்து தர்மங்களும் அழிந்து விடுகிறது. புதிய உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீர்கள். என்னென்ன முக்கிய தர்மங்கள் உள்ளனவோ அவற்றை நீங்கள் அறிவீர்கள். அனைவருடைய பெயர்களையும் இங்கே எடுத்துரைக்க இயலாது. சின்ன சின்ன கிளைகள் அதிகமாக உள்ளன. முதலில் தேவதா தர்மம், பிறகு இஸ்லாம். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது. அதனால் ஆலமரம் உதாரணமாக சொல்லப்படுகிறது. மரம் முழுவதும் நிற்கின்றது, அஸ்திவாரம் இல்லை. அனைத்தையும் விட அதிகமான ஆயுள் இந்த ஆலமரத்திற்கு உள்ளது. ஆக இதில் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமான ஆயுள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உள்ளது. அது எப்போது மறைந்து விடுகிறதோ அப்பொழுது பாபா வந்து கூறுகிறார், இப்பொழுது ஒரு தர்மம் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் அழிவு நடந்தாக வேண்டும். அதனால் திரிமூர்த்தி உருவாக்கி உள்ளனர். அதன் பொருளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன், பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிறகு சிருஷ்டியில் தேவி தேவதைகள் வருகிறார்கள் என்றால் அவர்களுடையதை விட உயர்ந்த தர்மம்
வேறு இல்லை. நாடகத்தில் பக்தி மார்க்கமும் விதிக்கப்பட்டுள்ளது. முதலில் சிவனை வணங்கி பக்தி செய்கிறார்கள், பிறகு தேவதைகளுக்கு பக்தி செய்கிறார்கள். இது பாரதத்தின் விஷயம்தான். மற்றவர்கள் தங்களுடைய தர்மம் வழிமுறை எப்போது துவங்குகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மிகவும் பழையவர்கள். உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் அனைத்தையும் விட பழமையானது. நீங்கள் விருட்சத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கும் பொழுது தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். நமது தர்மம் இந்த சமயத்தில் வரும் அனைவருக்கும் கிடைத்துள்ள முடிவில்லாத அழிவற்ற பாகத்தை நடித்தாக வேண்டும். இதில் யார் மீதும் குற்றமோ தவறோ சொல்ல முடியாது. பாவ ஆத்மாவாக ஏன் ஆகி இருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி புரிய வைக்கப்படுகிறது. மனிதர்கள் சொல்வார்கள், நாம் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள், பிறகு சகோதரர்கள் அனைவரும் ஏன் சத்தியுகத்தில் இல்லை, ஆனால் நாடகத்தில் அதுபோல பாகம் இல்லை. இந்த அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டதாகும். இதில் நம்பிக்கை வையுங்கள். வேறு எந்த விஷயமும் பேச வேண்டாம். சக்கரமும் காட்டப்பட்டுள்ளது. எப்படி இது சுழல்கிறது. கல்ப விருட்சத்தின் சித்திரமும் உள்ளது. ஆனால் இதன் ஆயுள் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. பாபா யாரையும் நிந்தனை செய்வது இல்லை. இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. உங்களுக்கும் கூட புரிய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூய்மையாக இருந்தீர்கள், இப்பொழுது தூய்மையற்றவராகிவிட்டீர்கள். அதனால் அழைக்கின்றீர்கள், பதீத பாவனா வாருங்கள் என்று. முதலில் நீங்கள் அனைவரும் தூய்மையாக வேண்டும். பிறகு வரிசைப்படியாக பாகத்தை நடிப்பதற்காக வர வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் மேலே இருக்கின்றனர். பாபாவும் மேலே இருக்கிறார். பிறகு அவரை வாருங்கள் என்று அழைக்கின்றனர். அவர் அழைத்ததும் வந்து விடுவது இல்லை. பாபா கூறுகிறார், என்னுடைய பாகமும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. எப்படி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்திலும் கூட பெரிய பெரிய முக்கிய நடிகர்களுக்கு பாகம் உள்ளது. இது பிறகு எல்லையற்ற நாடகம். அனைவரும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளனர். இதனுடைய பொருள் கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது அல்ல. இதை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். அது ஜடமரம். விதை சைத்தன்யமாக இருந்தால் அதற்கு தெரிந்திருக்கும் மரம் எப்படி பெரிதாகி பிறகு பலன் தருகிறது என்று. இவர் இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தின் சைத்தன்ய விதையாக உள்ளார். இது தலைகீழான மரம் எனப்படுகிறது. பாபாவோ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரிடம் முழு மரத்தின் ஞானம் உள்ளது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இங்கே பாபா ஸ்லோகன் எதையும் உச்சரிப்பது இல்லை. அவர்கள் கிரந்தத்தை படித்து பிறகு பொருளை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கிறார்கள். இது படிப்பு என்பதை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இதில் ஸ்லோகன் முதலியவற்றிற்கு அவசியம் இல்லை. அந்த சாஸ்திரங்களின் படிப்பில் எந்த ஒரு நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று கூறுகிறார்கள். இந்த பழைய உலகம் விநாசமாகின்றது. துறவிகளினுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராகியம், உங்களுடையது எல்லையற்ற வைராகியம். சங்கராச்சாரியார் வருகிறார். அப்போது கற்பிக்கிறார் வீடு வாசல் மீது வைராகியம் வைப்பது பற்றி. அவரும் ஆரம்பத்தில் சாஸ்திரங்கள் முதலியவற்றை கற்பிப்பது இல்லை. எப்போது அதிகமாக பெருக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது சாஸ்திரங்களை உருவாக்க துவங்குகிறார். முதலிலோ தர்ம ஸ்தாபனை செய்பவர் ஒருவர்தான் இருக்கிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டியில் முதலில்
எந்த தர்மம் இருந்தது? இப்போது அநேக தர்மங்கள் உள்ளன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறிவதன் மூலம் ஆஸ்திகராகி விடுகிறீர்கள். நாஸ்திக தன்மையில் எவ்வளவு துக்கம் உள்ளது. அனாதைகளாக ஆகிவிடுகின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். சொல்கிறார்கள் இல்லையா, உங்களுக்குள் அடித்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கென்று பெற்றோர் உற்றார் யாரும் இல்லையா? இந்த சமயம் அனைவரும் அனாதைகளாக ஆகிவிட்டுள்ளனர். புதிய உலகத்தில் தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் இருந்தது. அளவற்ற சுகம் இருந்தது. அது சத்தியுகத்தினுடையது. இது கலியுகத்தினுடையது. இப்போது உங்களுடையது சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஒன்றுதான் உள்ளது. சத்யுக திரேதா யுகத்தின் சங்கமத்தை புருஷோத்தம என்று கூற மாட்டார்கள். இங்கே இருப்பவர்கள் அசுரர்கள், அங்கே இருப்பவர்கள் தேவதைகள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ராவணனுக்கு தலைமேல் கழுதையின் தலையை காண்பிக்கிறார்கள். கழுதையை எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி அதன் மீது துணியை வைத்தாலும் கழுதை பிறகு மண்ணில் புரண்டு துணியை அழுக்காக்கிவிடும். பாபா உங்கள் துணியை அழகாக தூய்மைப்படுத்துகிறார். நீங்கள் ராவண ராஜ்யத்தில் புரண்டு அழுக்காகி விடுகிறீர்கள். ஆத்மா, ஷரீரம் இரண்டும் தூய்மை இழந்து விடுகிறது. தந்தை கூறுகிறார், நீங்கள் முழு அலங்காரத்தையும் வீணடித்து விட்டீர்கள். பாபாவை தான் பதீத பாவனர் என்கிறார்கள். நீங்கள் மக்கள் கூட்டம் நிறைந்த சபையில் சொல்ல முடியும், நாம் பொற்கால யுகத்தில் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், எவ்வளவு முதல் தரமான ராஜ்ய பாக்கியம் இருந்தது. பிறகு மாயை எனும் தூசியில் புரண்டு அழுக்காகிவிட்டோம். தந்தை கூறுகிறார், இது இருள் நிறைந்த நகரம். பகவானை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். என்னென்ன நடந்ததோ அது அப்படியே திரும்பவும் நடைபெறப் போகிறது. இதில் குழம்பி போக தேவையில்லை. 5000 ஆண்டுகளில் எத்தனை நிமிடம், மணி, வினாடிகள் உள்ளன என்பதை அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களின் கணக்கையும் எடுத்து ஒரு குழந்தை அனுப்பியிருந்தார். இதில் புத்தி வீணாகிறது. பாபா உலகம் எப்படி நடைபெறுகிறது என்பதை அப்படியே சொல்லி புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா, கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், அவருடைய செயல்கள் பற்றி யாருக்கும் தெரியாது. விராட்ட ரூபத்தை அமைத்திருக்கிறார்கள் என்றால் பிரஜாபிதா பிரம்மாவையே அதிலிருந்து எடுத்துவிட்டனர். பாபாவையும் பிராமணர்களையும் பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. அவரை ஆதிதேவ் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்லி புரிய வைக்கிறார், நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன். இது தலைகீழான மரம். பாபா சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடலாக இருக்கிறார். அவருக்கு தான் மகிமை செய்யப்படுகிறது. ஆத்மா இல்லை என்றால் நடக்கவும் முடியாது. கர்ப்பத்திலும் கூட 5-6 மாதங்களுக்கு பிறகு ஆத்மா பிரவேசமாகிறது. இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டு உள்ளது. பிறகு ஆத்மா வெளியேறிவிட்டால் முடிந்தது. ஆத்மா அழியாதது. அது உலக நாடகத்தின் பாகத்தை நடிக்கிறது. இதை தந்தை வந்து உணர வைக்கிறார். ஆத்மா இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது. அதில் முடிவே இல்லாத பாகம் நிறைந்துள்ளது. பரமபிதாவும் ஆத்மாதான். அவர் ஞானக்கடல் என சொல்லப்படுகிறார். அவர்தான் ஆத்மாவை உணர வைக்கிறார். அவர்களோ பரமாத்மா சர்வசக்திவான், 1000 சூரியனை விட பிரகாசமானவர் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா கூறுகிறார், இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாஸ்திரங்களில்
எழுதப்பட்டு உள்ளது. அர்ஜுனனுக்கு காட்சி கிடைத்தது என்றால் இவ்வளவு பிரகாசத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக அந்த விஷயம் மனிதர்களின் புத்தியில் பதிந்து விட்டது. இவ்வளவு தேஜோமயம் யாருக்குள்ளாவது நுழைந்தால் வெடித்துவிடும். ஞானம் இல்லைதானே. அதனால் பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமானவர். அவரது காட்சி நமக்கு வேண்டுமென நினைக்கிறார்கள். பக்தியின் பாவனை இருக்கும்போது அவர்களுக்கு அந்த காட்சி கிடைக்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் கூட அதிகமாக காட்சிகளை பார்த்தீர்கள். கண்கள் சிவப்பாக ஆகிவிட்டன. காட்சிகளை பார்த்தார்கள். பிறகு இன்று அவர்கள் எங்கே? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இதில் நிந்தனையின் விஷயம் எதுவும் இல்லை. குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. என்னை எவ்வளவு நிந்தனைகள் செய்கின்றனர். பிறகு நான் என்ன செய்கிறேன்? கோபம் வருகிறதா என்ன? நாடகப்படி இவர்கள் அனைவரும் பக்தியில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். கோபமடைவதற்கான விஷயமே இல்லை. நாடகம் அதுபோல உருவாக்கப்பட்டுள்ளது. அன்போடு புரிய வைக்க வேண்டியுள்ளது. பாவம் அஞ்ஞான இருளில் உள்ளனர். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது இரக்கமும் வருகிறது. எப்பொழுதும் புன்சிரிப்புடன் இருக்க வேண்டும். இவர்கள் பாவம் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாது. இவர்கள் அனைவரும் சாந்தி தாமம் செல்ல இருப்பவர்கள். அமைதி வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். ஆக பாபாதான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டது. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது. இதில் மிகவும் அசையாத நிலையான புத்தி வேண்டும். இதுவரை ஆடாத அசையாத ஒரு நிலைப்பட்ட மனநிலை இல்லையோ அதுவரை எப்படி முயற்சி செய்வார்கள்? என்ன நடந்தாலும் சரி, புயல் வந்தாலும் கூட நிலையாக இருக்க வேண்டும். மாயையின் புயல் அதிகமாக வரும். மேலும் கடைசி வரை வரும். மனநிலை உறுதியாக இருக்க வேண்டும். இது குப்தமான முயற்சி. அநேக குழந்தைகள் முயற்சி செய்து புயலை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். யார் எவ்வளவு தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை பெறுவார்கள். அரசாட்சியில் அநேக பதவிகள் உள்ளன. அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்பவிருக்ஷம். இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவை. வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கும் கூட இந்த 2 சித்திரங்களையும் எடுத்து செல்ல வேண்டும். இவற்றில்தான் அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் போக போக பாபா எதை விரும்புகிறார்? அதாவது துணிகளில் இந்த சித்திரங்கள் இருக்க வேண்டும். அதுவும் உருவாகி கொண்டே போகும். நீங்கள் சொல்லி புரிய வைப்பீர்கள். இது எப்படி ஸ்தாபனையாகிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் தர்மத்தில் உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். கிறிஸ்தவ தர்மத்தில் நீங்கள் உயர்ந்த பதவியை பெற விரும்பினால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் மாயையின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, இந்த நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு தனது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் குழப்பமடையக்கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவராகி
பச்சாதாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம். உலகத்தில் கூறுகிறார்கள், முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். யார் யோசித்து செய்யவில்லையோ, செய்துவிட்டு பிறகு யோசிக்கிறார்களோ, அப்பொழுது வருத்தத்தின் ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. பின்னால் யோசிப்பது என்பது வருத்தத்தின் ரூபம் மற்றும் முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். துவாபர கலியுகத்தில் அநேக விதமான வருத்தங்களை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் இதுபோல யோசித்து புரிந்து கொண்ட சங்கல்பம் அல்லது காரியத்தை செய்யுங்கள். ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட வருத்தம் இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்பார்கள். ஸ்லோகன். இரக்கமனம் உள்ளவராகி அனைத்து குணங்கள் சக்திகளை தானம் செய்பவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். ஓம் சாந்தி.